அன்பர்களே, இன்று சனி பிரதோஷம். முன்னீர் பள்ளம் ஸ்ரீ பரிபூர்ண கிருபாஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் செல்லும் நெடுஞ்சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முன்னீர் பள்ளம் என்னும் ஊர். அங்கு அமைந்துள்ளது ஸ்ரீ பரிபூர்ண கிருபேஸ்வரர் திருக்கோவில். நாராயண தீர்த்தம், அக்னி தீர்த்தம், பித்ரு தீர்த்தம் ஆகிய 3 தீர்த்தங்களை சிறப்புடைய கொண்டு விளங்குவதால் இது முன்னீர் பள்ளம் என்னும் பெயர் பெற்று தற்போது மருவி முன்னீர் பள்ளம் எனப்படுகிறது. முற்காலத்தில் பாஞ்சால தேசத்தை மதுராந்தகன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். இவன் மக்களின் குடிதண்ணீர் தேவையை சிந்திக்காமல் அவர்களை தவிக்க விட்டான். குல குரு கண்வ மகரிஷி இது பற்றி கூறியும் மன்னன் கண்டுகொள்ளவில்லை. அதனால் மறுபிறவியில் பள்ளியாக பிறந்து செல்வந்தர் ஒருவரின் வீட்டு சுவரில் வசித்தான். அந்த செல்வந்தர் வீட்டிற்கு கண்வ மகரிஷி வருகை தர அவருக்கு பாத பூஜை செய்தார் அந்த பணக்காரர். இதற்கு பயன்பட்ட நீரில் அந்த பள்ளி விழ அதற்கு முன்ஜென்ம ஞாபகம் வந்தது. தனக்கு விமோசனம் வேண்ட கண்வர் அந்த பள்ளியை சந்தனப்பேழையில் வைத்து தென்னாட்டிற்கு அனுப்பினர். தாமிரபரணி தீரத்திற்கு வந்த அந்த பள்ளி அங்கு யாகம் செய்து கொண்டிருந்த முனிவர்களுள் ஒருவரின் கமண்டலத்திற்குள் விழுந்தது. அதனால் அவர் அந்த கமண்டல நீரை தாமிரபரணியில் ஊற்றினார். மறுகணம் அந்த பள்ளி அழகிய இளைஞனாக மதுராந்தகனாக மாறியது. அவன் அங்கேயே தங்கி தீர்த்தங்களை ஏற்படுத்தி தண்ணீர் குடையை சிறப்புற செய்தான். சில நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த பகுதியை ஆண்ட வல்லபன் என்னும் அரசன் தனது வழிபாட்டிற்கு சிவலிங்கம் செய்து தருமாறு தன் ஆஸ்தான ஸ்தபதியிடம் கேட்டுக்கொண்டான். அவனும் பணியை தொடங்கினான். ஒரு நாள் சிவனடியார் ஒருவர் அங்கு வந்து ஸ்தபதி செய்து வரும் சிவலிங்கத்தை தனக்கு தருமாறு கேட்க ஸ்தபதி மறுத்துவிட்டார். மறுகணம் மூலிகை சாற்றை அந்த சிவலிங்கத்தின் மீது தெளிக்க லிங்கம் தீப்பற்றி கொண்டு விட்டது. மன்னன் சிவனடியாரை விசாரித்தான். அதற்கு அவர் தேரை உள்ளிருக்கும் கல்லில் சிவலிங்கம் வடித்ததாகவும் அதனை வழிபாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என்றார். சோதித்து பார்க்கையில் உள்ளே தேரை இருப்பதை அறிந்து அனைவரும் வியந்தனர். மன்னன் அந்த சிவனடியாரிடமே புதிய சிவலிங்கம் வடித்து தருமாறு வேண்டினார். உடனே அவர் ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர் ஆகிய 3 நீர்நிலைகளிலிருந்து 3 சிவலிங்கங்களை வடித்து கொடுத்து மறைந்தார். அந்த 3 லிங்கங்களில் மன்னன் ஒன்றை தன் வழிபாட்டிற்கும், 2வது லிங்கத்தை முன்னீர் பள்ளம் பரிபூர்ண கிருபேஸ்வரராகவும், 3வது லிங்கத்தை தருவை கோவிலில் வல்லபாண்டீஸ்வரர் என்ற பெயரிலும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். தவறான கல்லை தேர்ந்தெடுத்த சிற்பி பள்ளியாக மாறி அங்கேயே தவமிருந்து ஈசன் அருள் பெற்று ஈசனின் வேண்டுகோளின் வண்ணம் மரகத கல்லால் சிலை வடித்து திருமாலின் திருவடிகளை பெற்றார். இந்த ஊரில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் சிற்பி வடித்த திருமாலின் திருமேனி உள்ளது. எனவே இத்தலம் சிவவிஷ்ணு தலமாக உள்ளது. இவ்வூரை சௌந்தர்ய கைலாயம் என மறைகள் போற்றுகின்றன. சிவாலயத்தின் முன் மண்டபம் கைலாய மண்டபம் எனப்படுகிறது. பெருமாளின் அவதார சிற்பங்கள், அனுமனின் தீர செயல்கள், திரிபுர சம்ஹாரம், கண்ணப்பர், பள்ளிகொண்ட பெருமாள், சப்த கன்னியர் போன்ற சிற்பங்கள் இங்கு அழகாக உள்ளன. ஒரே கல்லில் வடிக்கப்பெற்ற நடராஜர் சிற்பம் இங்கே சிறப்பம்சம். நவகிரகங்கள் தம்பதி சமேதராக அருள்கிறார்கள். கருவறையில் ஸ்ரீ பரிபூர்ண கிருபேஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இவரை வழிபட்டால் நம் வாழ்வு செழித்திடும். அம்பாள் ஸ்ரீ பரிபூர்ண கிருபேஸ்வரி தெற்கு தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் பார்க்கிறாள். அம்பாள் கருவறைக்கு முன் உள்ள சுவரில்
கீழே இறங்கும் பாவனையாக பள்ளி சிற்பம் உள்ளது. இதனை தரிசித்தால் சகல தோஷங்களும் திருஷ்டிகளும் தீவினைகளும் நீங்கிடும். சித்திரை விஷு, வைகாசியில் சூரசம்ஹாரம், ஆனி அனுஷ நாளில் வருஷாபிஷேகம், ஆடிப்பூரம், வளைகாப்பு விழா, ஊஞ்சல் விழா, புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி கந்த சஷ்டி, கார்த்திகை சோமவாரங்கள், திருக்கார்த்திகை, திருவாதிரை, மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. சகல தோஷங்களையும் போக்கி வாழ்வில் வளமருளும் முன்னீர் பள்ளம் ஸ்ரீ பரிபூர்ண கிருபேஸ்வரரை வணங்கி பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய்.